கார்த்திகை பிறந்திருக்கின்றது. கார்த்திகை சோமவாரம் பிரதோஷ நாள். ஆகவே சிவபெருமானுடைய அற்புதமான ஒரு ஆலயத்தை பற்றி இன்றைய நாளிலே ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாய, சிவாய நமவோ, ஓம் நம சிவாய, சிவாய நமவோ. இந்த சிவபெருமானுடைய பஞ்சாட்சரத்துக்கு இணையானது எதுவுமே கிடையாது. பஞ்சாட்சர மந்திரம் போது சிவபெருமானை நன்கு துதிப்பவர்க்கு வாழ்க்கையிலே எந்த விதமான இன்னலும் அவர்களை அணுகாது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஆலயம் திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகங்களை பாடிய அற்புதமான ஒரு கோவில். தன்னுடைய திருமுறையிலே 90வது பதிகமாக அருளி செய்த திருத்துருத்தி திருமுறை திருப்பதிகம் ஓங்கி மேல் ஒளிதரும் என்ற அற்புதமான பதிகத்திலே பாடியிருக்கின்றார். இந்த ஆலயமானது திருத்துருத்தி குத்தாலம் உத்தவேதீஸ்வரர் கோயில். இந்த ஆலயமானது சம்பந்தர், அப்பர், சுந்தரர் என மூவராலும் பாடல் பெற்ற தலம். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பழமையான ஆலயம் என்று. இந்த ஆலயமானது மயிலாடுதுறை மாவட்டத்திலே அமைந்திருக்கின்றது. சுந்தரருக்கு உண்டான கொடுமையான நோய் தீர்வதற்கு அவர் இத்தலத்திலே நீராடி அவருக்கு ஏற்பட்ட அந்த நோயானது தீர்ந்ததாக ஐதீகம். பேச்சு வழக்கிலே இந்த ஆலயத்திலே குத்தாலம் என்று அழைப்பார்கள். மயிலாடுதுறை கும்பகோணம் பாதையிலே இருக்கின்றது. தஞ்சாவூர், மயிலாடுதுறை முதலிய நகரங்களிலிருந்து இத்தலத்துக்கு எளிதாக செல்லலாம். நிறைய பேருந்து வசதிகள் இருக்கின்றது. உத்தவேதீஸ்வரர் சொன்னவாறு அறிவார், கற்றளி மகாதேவர் என பல திருப்பெயர்கள் இந்த இறைவனுக்கு உண்டு. இறைவியாருடைய திருப்பெயர் மிருது முகிழாம்பிகை, பரிமள சுகந்த நாயகி, அரும்பண்ண வனமுலையாள். இப்படி அருமையான திருப்பெயர்கள் கொண்ட இறைவி. இங்கு தலமரம் குத்தால மரம், தீர்த்தம் காவிரி தீர்த்தம், சுந்தர தீர்த்தம், பத்ம தீர்த்தம், வடகுளம் என இந்த தீர்த்தங்களுக்கு பெயர் அழைக்கப்படுகின்றது. திருவேள்விக்குடி கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில். இந்த ஆலயமும் சுந்தரரால் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களிலே சோழநாடு, காவிரி வடகரை தலங்களிலே அமைந்திருக்கின்ற அற்புதமான திருத்தலம் இந்த தலம். இந்த தலமானது நாகப்பட்டினம் மாவட்டத்திலே குத்தாலத்துக்கு அருகிலேயே இருக்கின்றது.